ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப கிறிஸ்பியான பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 8 பீஸ் பிரெட் பீசஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதோட ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓரெல்லாம் அதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன். இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம ப்ரெட்டில் கோட் பண்ண போகிறோம், அதுக்காக. இந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை அதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, அதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை அது நடுவில் வச்சுருங்க. 1 ஸ்பூன் வச்சா போதும். இப்போது அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ரோல் பண்ணி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம கலந்து வச்ச மாவு கலவையில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா இதில் போட்டு எடுத்துடலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மேலே நல்லா கலர் வந்து ப்ரௌனாக ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான், இது நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான டேஸ்டியான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, வெளியில் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு இதை வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.